ஹலோ மக்களே, திஸ் இஸ் சிவகாமி சிவகஞ்சிட்டி. நான் இன்னைக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்குலாம் போட்டு காலை டிஃபனுக்கு சாம்பார் பண்ண போகிறேன். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இருப்பு சட்டி வச்சுக்கோங்க. 2 கரண்டி எண்ணெய் விடுங்க. வெந்தயமும் கடுகும் சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்குங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துருங்க. மீன் வயல் குக்கரில் துவரம் பருப்பும் ஒரு பிடிச்ச புடி பாசி பருப்பும் வேக வச்சு வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் இந்த மாதிரி டைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது வதங்கிடுச்சு. இதில் சேர்த்துடலாம் காய்கறியை. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இதை வேக வச்சுருக்கோம்ல பருப்பு, அந்த குக்கரில் பருப்போட இதையும் சேர்த்துடலாம். பருப்பில் சேர்த்தாச்சு. இப்போ 2 glasses ஆஃப் வாட்டர் சேர்த்துக்கோங்க. சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. ஃபைன். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 சவுண்டு விட்டுக்கலாம். 2 சவுண்டு வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. குக்கரை ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை தூவிடுங்க. சாம்பார் தாளிக்கும் போது பெருங்காயத்தூள் சேர்க்க கண்டிப்பாக மறந்துடாதீங்க. அவ்வளோதாங்க, சுட சுட சுவையான காலை டிஃபனுக்கான சாம்பார் ரெடி.